மை டியர் பியூட்டிஃபுல் பீப்பிள்ஸ் இந்த வேர்ல்டு குட் மார்னிங் அன்பானவர்களே, உலக மக்களே. ஆமாம், வணக்கம். ஆமாம், எல்லாருக்கும். ஆமாம், ஐம்பூதங்களுக்கும் வணக்கம். ஆமாம், சூரியன் சந்திரன் எல்லாத்துக்கும் வணக்கம். அப்புறம் கண்டே பிடிக்க முடியாத கிரகணங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கும் வணக்கம். அப்புறம் இந்த ஏலியன்ஸ் எவனோ ஊரை சுற்றின்னு இருப்பான் இல்லையா, அவர்களுக்கும் வணக்கம். அவன் எல்லாத்துக்கும் வணக்கங்க. கடல் அடியில் இருக்கிற பல்லுயிர்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் 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 வணக்கம். முக்கியமான விஷயம் 2026. ஆமாம், மாயன் கேலண்டர்ஸ், கிரிகோரியன் கேலண்டர்ஸு. ஆமாம், 2000 வருஷமாக இயேசுநாதர் வராரு 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 வராரு, எப்போ வருவார் இப்படி கேள்வி கேட்குற எல்லோருக்கும் ஒரு மிகப்பெரிய திருநெல்வேலி அல்வா பயங்கரமாக காத்துன்னுக்குது. இருட்டுக்கடை அல்வா முரட்டு குத்தெல்லாம் ரெட்டியாக இருக்குது 2026. கேட்டால் கேள்வி கேட்க என்னப்போ, எனக்கு சில விஷயங்கள் கனவில் தோன்றுகிறது, நேரில் பார்க்குறேன். நிறைய விஷயத்த பாவங்களை நேரில் பார்க்குறேன், கனவுகளில் அழிவை பார்க்குறேன். ஆமாப்பா, பாவத்தின் சம்பளம் மரணம். கனவுல அது ஆமாம், எல்லாம் சொல்லுவான் கற்பனை கனவு என்பர், கற்பனையை தான் கனவு என்பர். சில கனவுகள் ஆமாம் பழிப்பது உண்டு, சில கனவுகள் காணாமல் போவது உண்டு, சில கனவுகள் எங்கேயோ நடக்கும். நேற்று ராத்திரி நீ கண்ட கனவு, ஆமாம், உலகம் அழிகிற மாதிரி கண்டியோ இல்லையோ, கடல் பொங்குற மாதிரி கண்டையோ இல்லையோ, எரிமலை வெடிக்கிற மாதிரி இல்லையோ, கண்டியோ இல்லையோ, கண்டு இருந்தால் அது எங்கேயோ உலகத்தில் ஒரு இடத்துல நடக்குது. ஏன் உன் வாழ்க்கையில் கூட நடக்கும். ஏன் இந்த ஜேம்ஸ் கேமரூன்னு ஒருத்தர் எழுதுகிறார். இந்த டைட்டானிக்கு, அப்புறம் அவெத்தார், இந்த மாதிரி படங்கள் இருக்கிறார். அவருடைய பேட்டி பார், அவர் சொல்வார், நான் கனவுகளில் வந்த காட்சிகளை தான் அதிகப்படியாக என் படங்களில் வைத்தேன். அப்புறம் கற்பனை, இந்த மாதிரி அது இது விட்ரு. செத்துப்போனவங்க எல்லாம் வச்சு பழுப்பு நடத்தின்னு இருந்தாங்க இந்த அதிமுகவும் திமுக கட்சிக்காரர்கள். செத்துப்போனா இல்லையா, கள்ள ஓட்டு தகுடு கல் ஓட்டு எல்லாம் நோண்டுறாங்க. டெய்லி அவங்க வீட்டாண்ட ஒருத்தர் வராரு, நிறைய ஃபார்மெல்லாம் எடுத்துன்னு வராரு, அந்த எஸ்ஐஆர். சார் எஸ்ஐஆர். ஆமாம், ஸ்பெஷல் என்னது, எஸ்ஐஆர் ஸ்பெஷல். ஆர் ரிவிஷன், அந்த ஐக்கு என்னன்னு தெரியல, ஸ்பெஷல் தான். சரி விட்ரு. செத்து போனதாப்பா அதை திருத்தம் செத்து போனவனுங்களை தூக்கிடுறது, அப்புறம் இல்லீகல் இமிகிரன்ஸ் இருப்பான்ல, அவனுங்கள்லாம் தூக்குறது, இந்த மாதிரி விஷயம் அது ரொம்ப நாளாக ஓடுது. ரொம்ப நாளாக ஓடுது. அதாவது பாஜக அதுக்கு பிஜேபி கொஞ்சம் அக்கறை எடுத்து செய்கிறாங்க போல, தயவு செஞ்சு செய்யுங்க. அப்படி இல்லைன்னா மறுபடியும் திமுகவோ வந்துடும்பா. செத்தவனுங்களை வச்சு பழப்பு நட்டின்னுக்கிறவன் தான் அந்த திமுக காரன். நிச்சயமாக எந்த பயிலும் சத்தியமாக சொல்கிறவன் ஓட்டு போட மாட்டான். செத்து போனவங்களை வச்சு கள்ள ஓட்டு பழப்பு போட்டுக்கிட்டு இன்ன வரைக்கும் வாழ்ந்துன்னுக்கிறானுங்க அவனுங்க.